அவனுடைய அப்பா பேரு மகாதேவம்மா. மகான்னு தான் கூப்பிடுவோம். அம்மா பேரு மகாலட்சுமி. அவளையும் மகான்னு தான் கூப்பிடுவோம். மொத்தத்துல பாண்டிய மகா பிள்ளைன்னு தாமா கூப்பிடுவோம். பாண்டி, அம்மா வரல? இன்னும் வரலப்பா. பா, நாளைக்கு அம்மாவையும் உங்களையே ஸ்கூலுக்கு வர சொன்னாங்கப்பா. எதுக்குடா? தெரியலப்பா. பாண்டி, என்ன இவ்வளவு லேட்டு? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலைங்க, அதான். அம்மா பால் போட்டுதாம்மா. அம்மாக்கு டயர்டா இருக்குடா தம்பி. என்னங்க, பாண்டியை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாங்களேன். மகா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னங்க சொல்றீங்க? அடிக்கடி லேட்டா வர, கேட்டா ஆபீஸ்ல வேலைங்கற. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? பால் காய்ச்சி தராதான் பிரச்சனையா? ஏன் காய்ச்சி கொடுத்தா என்ன? உன்ன மாதிரி ஆபீஸ் போற பொம்பளைங்க வீட்ல வந்து வேலையை செய்யறது இல்லையா? இன்னமும் கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாம நினைப்பு. பேசாம வேலையை விட்டுட்டு பொண்டாட்டியா வீட்ல இருக்கிற வேலையை பாரு. நான் ஒருத்த சம்பாதிக்கிறது போதும், குடும்பத்தை பாத்துக்கலாம். ஆமாங்க, நீங்க ஒரு கம்பெனில மேனேஜர்ல, உங்க ஒத்தாள் சம்பாத்தியம் நம்ம குடும்பத்துக்கே போதும்ல. என்னங்க பாக்குறீங்க? பொண்ணு பார்க்க வந்தப்ப பேசுனது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஒரு கம்பெனில மேனேஜரா வேலை, மாசம் 15,000 ரூபாய் சம்பளம். தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சு நீங்க ஒரு கிளார்க்கு பைல எடுத்து கொடுக்குற வேலை பாக்குறீங்கன்னு. என்னடி எகத்தாலமா? உண்மையை தானே சொல்றேன். போய் சொல்லி தானே என் கழுத்துல தாலி கட்டினீங்க. எவ்வளவு நாளைக்கு இதே சொல்லிட்டு இருப்ப? நான் நினைச்ச வாழ்க்கை அமையல இல்ல. நான் சாகர வரைக்கும் இதத்தான் சொல்லிட்டு இருப்பேன். பொம்பளையா நீ? நான் பொம்பளையா இல்ல, இப்பதான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அம்மா சொல்ல போடாதீங்கம்மா. பாரு, சின்ன பையன், அவனுக்கு தெரியுது. எது உங்க சம்பளம் மட்டும் குடும்பத்துக்கு போதும்னா? என்னடி என்னை விட அதிகமா சம்பாதிக்கிறது திமிரா? ஏன் உண்மைதானே? கேவலம் ஒரு பால் காய்ச்சி தரலன்னு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. ஏன் கடையில போய் குடிக்க வேண்டியதானே? இல்லனா நீங்க போட்டு தர வேண்டியதானே? விட்டா சேலைய கட்டிக்க சொல்லுடி. ஆமா, இது ஒண்ணுதான் உனக்கு குறை. என்ன சவர பண்ற? பாண்டி 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 எந்திரிப்பா. பாண்டி 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 பாட்டி, ஒரு நாள் ராத்திரி முழுக்க பாண்டிய தனியா விட்டுட்டு போறதுக்கு எப்படி அவனை பெத்தவங்களுக்கு மனசு வந்துச்சு? அதாம படிச்சவங்க நியாயம். என்னத்தை படிச்சாங்களோ எதை படிச்சாங்களோ இல்லாத நியாயத்தெல்லாம் பேசுறாங்க. கே சுதந்திரம் ஓ சுதந்திரம் பேசி இவனை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. அம்மா அப்பானா இவனுக்கு உசுறு. ரோட்ல யாரு பார்த்தாலும் இவனை மகாப்புள்ளேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. மறுநாள் காலையில வர்ற இவனுக்கு காய்ச்சல். என்னடா என்ன ஆச்சு, எங்கடா அவங்கன்னு கேட்டேன். பாட்டி, அவங்களுக்கு என்ன பிடிக்கலைங்கிறா. என்ன ஏதுன்னு விசாரிக்காம விட்டுட்டு போயிட்டாங்க. என் மேல பாசம் இருந்தா யாராவது இருந்திருப்பாங்கல்ல. 2 பேரும் போயிட்டாங்க. அப்படின்னா நான் கெட்டவனான்னு என்ன கேக்குறாமா? அதுக்கு நான் என்ன பதில்மா சொல்லட்டும்? பெத்த கடமைக்கு அப்பனும் ஆத்தாலும் பணம் அனுப்பி வைக்கிறாங்க. பாசம் கிடைக்க வேண்டிய இடத்துல பணம் மட்டும்தாம்மா வருது. நான் என்னம்மா பண்ணட்டும்? ஆ, 啊
எதுக்குமா அழுவுற? நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. பாண்டி இங்க வா. நான் வர மாட்டேன். உங்களை எனக்கு பிடிக்கல. எங்க வீட்டை விட்டு போங்க. பாத்துக்கம்மா, அவனுக்கு பெத்தவங்க மேல எம்புட்டு கோவம்னு. எனக்கும் காலம் போச்சு. இனி அவனை யார் பாத்துக்குவாங்க? இப்பவும் நான் அவனை பாத்துக்கல, இவன் தாமா என்ன பாத்துக்கிறான். தங்கமான புள்ள அனாதையா கிடக்குறாமா. கண்டருப்பாரு யாரும் இல்லையே. அப்படியா? சரி 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 சரி, என்ன பண்றது, ஏதோ நம்மளால முடிஞ்சது. சரி, ஆளுங்க? ஓ, ஸ்டேஷன் போயிட்டானா? டேய், நீங்க ரொம்ப தெளிவுடா. சரி சரி, முடிஞ்ச உடனே வா, பாத்துக்கலாம். செய்யறேன்டா, வா பாத்துக்கலாம். என்னடா குமாரு, ஏக சந்தோஷமா இருக்கு. அப்படி என்ன சமாச்சாரம்? சொல்றமா சொல்லுடா. சொல்றமா. யாரு? மாப்ள, வாங்க மாமா. என்ன மாமா, இதா பிரச்சனையா? என்னத்த சொல்லுவேன் மாப்ள, ஒரு நல்ல காரியம் நடக்க எத்தனை இடைஞ்சல் வருது மாப்ள. இடைஞ்சலா? என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்ள, டெல்லி ஆண்டவர் வீட்டுக்கு தட்டை திருப்பி கொடுக்கலான்னு போறோம்ல. ஆமா. என்னடா இது, முடிச்சு போன விஷயத்த மாப்ள எதுக்கு கிளப்பி விடுறாருன்னு நினைச்சேன். ஆனா என் அண்ணன் ஒருத்தன் இருக்கானே, சொக்கு, அவன் ஒத்தம் போரும் மாப்ள. என் குடும்பத்தை அந்த சித்தல் ஆக்காம விட மாட்டான் போல. யாரு? அந்த வெள்ளஞ்சலியும் போட்டுக்கிட்டு துணைக்கு ஒரு பொம்பளையை கூட்டிட்டு எங்க வீட்டு வந்து பேசிட்டு போனாரே, அவரா? ஆமா மாப்ள, அவன் சம்பந்தி நெல்லியாண்டவர்கிட்ட என்னத்த சொன்னானோ தெரியல. அந்த நெல்லியாண்டவர் இங்க வந்து உங்கள்ட்ட என்ன பேசினாரோ தெரியல. இங்க இருந்து நேரம் என் வீட்டுக்கு வந்துட்டு என்ன மிரட்டிட்டு போறாரு மாப்ள. ஆமா மாப்ள, என் பொண்ணு பரம தூக்கிட்டு போயிடுவேன்னு மிரட்டுறாரு. என்னது தூக்கிட்டு போயிருவானா? டேய் குமாரு, கிளம்புடா. அவனை போய் கண்டதுமா வெட்டி போட்டு வந்துடுறேன். அவன் 7 மணிக்கு 60 தாரான்டா. அவனை சங்கர்க்க விட கூடாடா. இருமா முதல்ல இருமா. சரி, அதை விடுங்க மாமா. அவர் வேற என்ன சொன்னாரு? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போறாரு மாப்ள. இப்போ டாக்டர் அவருக்கு டைம் கொடுத்துருக்காராமே, இப்போ அப்போன்னு. என்ன மாப்ள சொல்றீங்க? பரம தூக்கிட்டு போயிடுவாரு சொன்னீங்கல்ல, இப்போ அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. யாரு? நெல்லியாண்டவரியா? அவரை வண்டியோட சேர்த்து லாரி தூக்கிருச்சாமே. வேலைக்கார சூரக்கா அருவா தூக்கிட்டு ஓடக்கா. அப்படி பாரு. எங்க இங்க வந்து என்ன ஆட்டம் ஆடுன அருவா தூக்கிட்டு? ஏன்டா குமாரு, இருக்கானா செத்து போயிட்டானா? மாப்ள நல்லா தெரிஞ்சாரு மாப்ள. என்னாச்சு அவருக்கு? கடவுள் மாமா, கடவுள். அவன் தான் எல்லாத்தையும் வாழ தந்து பார்த்துட்டு இருக்கானே. எது நல்லது எது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியாது. கல்யாணம் மாமா, நல்ல காரியம், 1000 காலத்து பயிர். சட்டு நடக்கணும்னு நினைச்சா அதான் கடவுள் டப்புன்னு தூக்கிட்டான். என்னத்த சொல்றது, கேட்கறதுக்கு எனக்கே சங்கடமா தான் இருந்துச்சு. போன தவளை வந்துச்சு, அவர் லாரியில் அடிபட்டாருன்னு சொல்லி. லாரி டிரைவரு போலீஸ் சரண்டர் ஆயிட்டானாமே. புதுசா ஒரு வண்டி வாங்கலான்ட்டு ஆர்டி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணேன். அப்பதான் இந்த தகவல்லாம் சொன்னாங்க. சரி மாப்ள, நான் கிளம்புறேன் மாப்ள. இருங்க மாமா, நான் வந்து உங்களை வீட்டில் விட்டுறேன். இல்ல பரவாயில்ல. நான் மாமா, இப்போ எதுக்கு பதட்டப்படுறீங்க? இதெல்லாம் அந்த ஆண்டவன் செயல். அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வண்டியில உட்காருங்க. வாங்க மாமா, உட்காருங்க. அம்மா, அந்த ஆளை லாரி வச்சு தூக்குனது நான் தான். நலுக்குனா எல்லாம் பண்ணி போடுடா. சரி, இந்த ஆளை கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். என்ன மாமா நின்றுட்டு இருக்கீங்க? உட்காருங்க மாமா. மாமா, எதுக்கு இப்ப பதட்டப்படுறீங்க? நான் தான் சொன்னேன் இல்ல, இது ஆண்டவன் செயல். அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இப்ப என்ன, உங்க அண்ணன் தானே எதிரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை செஞ்சு அந்த ஆண்டவன் உங்க அண்ணனுக்கு ஒரு லாரி அனுப்ப மாட்டாரு. ஏறுங்க மாமா. ரோட்ல பைக்கும் லாரியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 108க்கு ஃபோன் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்காங்க. குற்றவாளி சரண்டர் ஆயிட்டான்.
நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னேன். இப்ப அவர் எங்கங்க இருக்காரு? ஐசியூல தான் இருக்காரு. வாங்க. டாக்டர் டாக்டர் நாங்க நெல்லியானோட பசங்க டாக்டர். எங்க அப்பா எப்படி டாக்டர் இருக்காரு? அவர் தீவிர சிகிச்சை பிரிவுல தான் இருக்கிறாரு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. டாக்டர் அவர் இப்ப பார்க்க முடியுமா? இப்போதைக்கு பார்க்க முடியாதுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போச்சு, எல்லாம் போச்சு. ராசாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அவரு கண்ணுல காட்ட மாட்டேங்கிறாங்களே. டேய், அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாதுடா. டேய், இது தலையெழுத்தா இல்ல என் விதியாடா. அழாதீங்க அத்தையா. அடி சனியை பிடிச்சவள. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க உன் குடும்பம் தாண்டி. பண்றதையும் பண்ணி விட்டு அழாதீங்கன்னு சமாதானமா? போயிரங்கிட்டு என்னை கொலைகாரி ஆக்கிடாத. எழுதி வச்சு ஏட்டுல ஏத்திட்டாளுங்களே. என்னடா அம்மா தலையா அடிச்சேனே. வேண்டாம், அந்த ரவணி பையக வீட்டுக்கு போகாதீங்கன்னு எவன் எவ்வளவு கட்டினா நமக்கு என்ன? என்னம்மா சொல்ற? இன்னும் என்னடா சொல்லணும்? டேய், இதெல்லாம் அன்னைக்கு வந்தானுங்களே, அவனுக்கு பண்ண காரியம்டா. அவனுக்கு பண்ண சதிடா. இது வேற யாரா பண்ணுவாங்க? அவனுக்கு தானே பண்ணிருக்கணும். சனிய புடிச்சவ என்னைக்கு என் வீட்டுல கால் எடுத்து வச்சாலோ என் புருஷன் ஜெயிலுக்கு போனாரு. இப்ப அந்த எடுப்பட்ட சிரிக்கி இவ தங்கச்சிக்காக பேச போய் என் புருஷன் அப்பாக்கு என்னமாச்சு? என்ன தூக்கி சாத்தலடா. அட செவந்த பாருங்க, அந்த அழகுல நீ கட்டட்டி நீ உசுரோட வாழ மாட்டியா? செத்து தொலைய வேண்டியதா? எதுக்குடா ஏன் தாலி ஆக்குறீங்க? எல்லாத்துக்கும் ஊடு ஊடு தலையாட்டி பரமன்னு உருகி உங்க பேச்ச கேட்டு என் புருஷன் மூச்சு தவிக்குதடா. அட எடுப்பட்டு பண்ணுங்களா? ஆளுக்கு அவனுக்கு காரியத்தை சாதிக்க என் புருஷனை படுக்க வச்சுட்டீங்களடா. ஏண்டா ஏன் தாலி அறுத்துதான் நீ தாலி கட்டணுமா? என்னடி என்ன நீ நின்ன எடுத்து காத்து வீசினா கூட என் புருஷனுக்கு கெட்டதுதான் நடக்கும். கிளம்புடி. அந்த சிங்காரி உன் தங்கச்சி கட்டிட்டு அழுவுடி. அந்த உத்தமி சீப்படாத பண்ணாடைக்காக போய் பேசி என் புருஷன் இப்படி அடிபட்டு பேச்சு பேச்சலாம கிடக்கணுமா? ஏண்டி உங்களுக்கு நேத்தா விட்டுருக்கேன்? அடி அசிங்க பிடிச்சவனில போடி, முதல்ல கிளம்புடி. என்னம்மா இது? போயிடுங்க. ஆளாளுக்கு என்னை வெளியேத்தாதீங்க. நிம்மதியா இருந்தேன்டி. என் குடும்பம் என் பிள்ளைங்கன்னு இந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்ச வேண. ஏன் அவர் போகும்போது வேணாமாமா அவனுங்க ரவடிங்க மோசமானவங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அக்கறை இருந்தா தானே. எவன் செத்தா இவளுக்கு என்ன? இவன் தங்கச்சி கழுத்துல தாலியா? ஏய் போடா, என் மூஞ்சிலே முழிக்காத. யாரு என் பக்கத்துல வராதீங்க. எனக்கு என் புருஷன் எந்திரிச்சு வந்தா போதுமே. என் ராசா எந்திரிச்சு வந்தா போதுமே. காமு, நீங்களா நல்லா இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்றீங்களா? என்ன காமு? உங்களால இப்ப என் மாமனாரு ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்குறாரு. விலகுவீங்களா? நீங்களா உருப்பட மாட்டீங்க. ஆஸ்பத்திரியா? யாரு சம்பந்தியா? என்னடி சொல்ற? என்னடி சொல்றியா? இங்க பாருமா, சத்தியமா சொல்றேன், நீ உன் புருஷனை உருப்பட போறது இல்ல. என் அண்ணன் போனானே அதுக்கு காரணம் உன் புருஷன் தான். அவர் பண்ற பாவம் தான். என்னடி இப்படி பேசுற? சம்பந்திக்கு என்னாச்சு? அத முதல்ல சொல்லு. உன் அக்கறை யாருக்கு வேணும்? எல்லாம் அந்த குமாரங்கிறவனாலதான். அவன் என்ன மனுஷனா? நான் கேக்குறேன், அவன் என்ன மனுஷனா? அசிங்க பிடிச்ச ராஸ்கல். ஆளும் அவன் மண்டையும். என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள மாப்பிள்ளைன்ற பேர்ல காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கு பிடிச்சதுமா சனிய. அவன் கூடவே வந்தாலே அவன் ஆத்தா. சீ. ஏய், என்ன வீட்டுக்குள்ள போய் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்க நீ? யார் அட்டூழியம் பண்றா? இப்ப என் மாமனாரு ஹாஸ்பிடல்ல சாக கிடக்குறாரே. யாரால? எல்லாம் இந்த குரங்கால தானே. ஏய் வேண்டாம், மரியாதையா பேசு. அந்த ஆள் அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருந்தா அதுக்கு நான் இவர்தான் காரணமா? அதுக்கு இவன் வகுசு உங்களுக்கு தெரியாம இருக்குப்பா. அம்மா இங்க பாருமா, இவர் சொன்னதோ என்ன ஏதுன்னு யோசிக்காம புருஷன் சொல்றான்னு மண்டிய ஆட்டுறல்ல. நீ அனுபவிப்பம்மா. நீ தான் எல்லாத்துக்கும் உடந்த. இப்போ நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பரமோட வாழ்க்கையை முடிச்சு வைக்க பாக்குறீங்களா? இவன் ஒரு ஆளு, இவன் பரமுக்கு மாப்பிளையா? அதுக்கு இவள கண்ண துண்டமா வெட்டி நம்ம வீட்டு கிணத்துல போட்டுடலாம். ஆளை பார்த்தாலே குடிகாரன்னு தெரியுது. மாப்பிளையா மாப்பிளை? நிறுத்துங்கப்பா.
எதுக்கு எடுத்தாலும் கைய ஓங்கிக்கிட்டு இப்போ என் மாமனார் ஹாஸ்பிடல்ல கிடக்குறாரே யாரால எல்லாம் இவனால தானே வேண்டாம், நீ மேல மேல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. அவர் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு இருக்கானே, அவர் அடிச்சவன் சரண்டர் ஆயிட்டானே அங்க அவன். அறிவு இருந்தா இப்படி பேசுவீங்களாப்பா? இவன் ஆத்தாலும் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து தட்டை திருப்பி கொடுத்துட்டு பண்ண கூத்து இருக்கே எப்பா, ஒரு ஜென்மத்துக்கு தாங்கோ. தட்டை திருப்பி கொடுத்துட்டா எல்லாம் மறந்து போமா, எல்லாம் அத்து போமா? இப்ப சொல்றேன்ப்பா, பரமுக்கும் ரமேஷ்க்கும் தான் கல்யாணம் நடக்கும். நிறுத்துடா. ஆளும் பொக்கரையும் கருவண்டுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாரு. என்ன உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா? நீ சரியான ஆம்பளையா இருந்திருந்தா என் மாமனார் கூட நேருக்கு நேர் நின்னு மோதி இருக்கணும்டா. நீ வேணாம் தனியா பேசிட்டு இருக்க. பாத்துக்கோமா, இவனையும் இவ ஆத்தாளையும் பாத்திருக்கல. பொம்பளையா அவ, பொம்பளை ரவுடி, அவ்வளவு வாயும். சீ, இப்படி ஒரு குடும்பத்துல பருவ கட்டி வச்சு அவ்வளவு உசுரோட அவிச்சிட்டீங்க வா. ஏற்கனவே ஒருத்திய கட்டி இவன் கொலை பண்ணிருக்காமா, இப்ப பரம கொலை பாக்குறானா? என்ன ஓவரா போற? ஒரே வெட்டிடுவேன். என் பொண்டாட்டி மேல கைய வச்சா வெட்டிடுவேன்.